வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது சார். திருவாடானை தொகுதி, உங்கள் தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்குது? எங்களுடைய தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களம் கண்டிருக்கும் முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் காங்கிரஸை சேர்ந்த அண்ணன் கருமாணிக்கம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து திட்டங்களையும் எங்கள் தளபதி அவர்கள் செயல்படுத்தியிருக்காரு. நாங்கள் செய்த அனைத்து செயல்களையும் சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டுள்ளோம். எல்லா போகிற மக்கள் எல்லாமே எங்களை நல்லபடியாக வரவேற்று நல்ல எங்களுக்கான நல்லா களத்தில் நல்ல நிலவரமாக இருக்குது. எல்லோரும் ஓட்டு போடுறேன்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய கூட்டணி கட்சியில் களத்தில் நல்லா பணியாற்றிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த தடவை திருவாடானை சட்டமன்ற தொகுதி நாங்கள் வேட்பாளர் வெற்றிக்கு சூடுவோம். திருவாடானை வேட்பாளருக்கு யாருமே திருவாடானைக்கு சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது, எல்லாமே வெளியூர் ஆட்கள் அப்படின்ற ஒரு மன அதிருப்தி இருக்குது. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த பசும்பொன் மாவட்டமாக தான் இருந்தது தான் இப்போ பல பிரிஞ்சிருக்கு. இன்னொன்று அவங்க பெரிய ஒரு டிஸ்டன்ஸில் உள்ளவங்களாம் இல்லை. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பிரிஞ்சது தான் கண்ணங்குடி ஒன்றியம். அதனால் பெரிய ஒரு இது இல்லை. இன்னொன்று அவங்க தாத்தா காலத்திலேருந்து நம்ம திருவாடானை ஒன்றியத்தில் பயணித்தவங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய காரணம் சொல்ல. அப்படி பார்த்தா இந்திய ஜனநாயக முறைப்படி யார் எங்கு வேண்டுமானாலும் ஒரு சட்டமன்ற தேர்தலை இது பண்ணலாங்கிறது கான்ஸ்டியூஷனலாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் நமக்கு தேவை என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய நபர்கள் ஒரு வேட்பாளராக களங்கண்டு ஜெயிச்சு மக்களுக்கான தேவைகளை இங்கே பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான் ஒழிய இந்த வெளியூர் வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளர்லாம் தேவையில்லை. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேட்பாளர், நல்ல வேட்பாளரை இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களது திமுக தலைவர் நல்ல ஒரு வேட்பாளரை நம்ம திருவாடானை தொகுதிக்கு இது பண்ணியிருக்காரு. அந்த வேட்பாளர் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சார்ந்த நபர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் களத்தில் நின்று அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டுள்ளோம். இனி இந்த எங்கள் திருவாடானை பகுதியில் உள்ள எனது வேட்பாளரை வெற்றிக்கணியை தளபதி காலில் அவர்களை நாங்கள் சூட்டணும். அவர் வெற்றிக்கணியை நாங்கள் பறிச்சிருவோம் அப்படிங்கிறது எங்களுடைய கள நிலவரம் சிறப்பாக இருக்குது. எங்கே போனாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் தவறான ஒரு சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு அது அவங்களோட சுயலாபத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் சார், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் இது ஏற்றுக்கிறேன்னு யாரை ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிறது அது மக்களாச்சு, மக்களுக்கு தெரியும். அதனால் எங்கள் வேட்பாளர் நல்லவர், நல்ல மனிதர், பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் அவர் வெற்றி பெறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவர்கள் இன்னொன்று என்னென்னா, எங்கள் தளபதி சரியாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தியிருக்காரு. எங்கள் தலைமை சரியாக இருக்குது. அப்போ எல்லா நிர்வாகம் சரியாக இருக்கும். இந்த தடவை நம்ம திருவாடானை தொகுதி மட்டும் கிடையாது, எங்கள் மாவட்ட கழக செயலாளர் காதர்பாச்சா முத்துராமலிங்க தலைமையிலான 4 சட்டமன்றமும், பரமக்குடி சட்டமன்றமாக இருக்கட்டும், முதுகுளத்தூர் சட்டமன்றமாக இருக்கட்டும், திருவாடானை சட்டமன்றமாக இருக்கட்டும், ராமநாதபுரம் சட்டமன்றம் 4 தொகுதிகளையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களது கூட்டணி மிகச்சிறந்த வெற்றி பெறும். இது இன்றைக்கி நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் குறித்து வச்சுருங்க. ஏன்னா இப்போ ஒரு பேட்டி கிடையாது, இது உள்ளார்ந்த ஒரு கருத்து, கள நிலவரம். ஏன்னா பல கமாண்டுகளை தாண்டி ஒரு இந்த விஷயத்தில் நாங்கள் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த எலெக்ஷனை நாங்கள் முன்னிறுத்தியிருக்கோம். இன்னொன்று எங்கள் தளபதி ஸ்டாலின் மக்களோட மக்களுக்கு இன்னும் என்ன நல்ல திட்டங்களை செய்ய முடியும், அதற்கான வழிகளையும் ஆராய்ந்து இனி மக்களாக நிறைய விஷயங்களை இந்த தடவை 2026 என் தளபதி நல்ல முறையில் ஆட்சியை பிடித்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சிறப்பான இன்னமும் சில நலத்திட்டங்களை தருவார் என்று அந்த உறுதியோடு இதை நாங்கள் கலங்கண்டிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போங்க. சரி, உங்கள் மாவட்ட செயலாளரை பற்றி சொன்னீங்க, அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா அவர் நாமினேஷன் பண்ண போன இடத்துல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதாவது தாவேகாவுடைய வேட்பாளர் தேர்தல் விதிமுறையை பின்பற்றாமல் அவர் ஒரு இது பண்ணார். அதே நேரத்தில் அந்த சூழ்நிலையை அவங்களுடைய உறுப்பினர் நிர்வாகிகள் அது தற்கொலை கூட்டம், அணில் குஞ்சு கூட்டம், அது என்ன செய்வேன், லைன் கம்பியை கூட பிடிச்சி தொங்கிட்டு ஏறிட்டு போயிடுவேன். அதாவது தேர்தல் விதிமுறையை, நடத்தை விதிமுறையை மீறினது அந்த தாவேகா தான்.
தாவேக தொண்டர்களும் அதை வேட்பாளர் இருந்தாலே எங்களுடைய, ஏன்னா எல்லா வீடியோ ஆடியோலாம் பார்த்துக்கிறங்க, எங்களுடைய வேட்பாளர் அந்த தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு அண்ணன் காதர் பாட்ஷா அவர்கள் அங்கே வந்து நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணார். நல்ல முறையில் வந்து அதாவது தொண்டர்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்று அனைத்து தொண்டர்களும் நாங்கள் சிறப்பாக வந்து அவரை வரவேற்றோம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படியே இப்போ வந்து நீங்கள் எல்லா யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. அவருடைய வெற்றி போகிற இடத்துல எந்த இடத்துலையாவது கூட்டம் குறைய இருக்கா, இல்லை மக்களுடைய எதுவும் ரிவெஞ்ச் இருக்கா? ஏன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அவருடைய எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு இது. ஏன்னா அவர் ஒரு ஆளுமையான மனிதர், எல்லாரையும் அனுசரித்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு தெளிவான இருக்குது. நிறைய திட்டங்களை சேர்த்துருக்காரு சார். அதாவது கடற்கரை கிராமங்களில் போய் அவருடைய இதை வந்து மதிப்பு வந்து நீங்கள் போய் பர்சனலாக கூட பேட்டி எடுங்க. அவங்களுடைய மதிப்பு, கடற்கரைக்கு என்னென்ன கடற்கரை கிராமங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, பொதுமக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க. அது மாதிரி ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தை வந்து எவ்வளோ வளர்ச்சியான பாதையில் வந்து, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டே இல்லை, இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நிறைய கடைகளை, வணிக வளாகங்களை கட்டி அரசுக்கு வருமானம் இது பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. எனிவே நிறைய, அதாவது தானிய உணவு கிடங்கு, இது மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து அவர் செயல்படுத்துகிறார். அதனால் அவருடைய வெற்றி வாய்ப்பு 100% கிளியர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவார். இப்போ போன தடவையே அவர் வெற்றி பெற்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமைச்சர் பட்டியலில் அவர் பேர் இடம்பெறும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. சுற்றுலாத்துறை அமைச்சராக வருவார் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த மந்திரி பதவி கிடைக்கல. இந்த தடவையாவது ஜெயிச்சு வந்தால் மந்திரி பதவி கிடைக்குமா? கழகத் தலைவரின் நன்மதிப்பை பெற்றவர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர். இயக்கத்தில் வந்து முன்னோடிகள், சீனியர்ஸு இவங்களாம் இருப்பாங்க. ஆனால் எங்கள் மாவட்ட கழக செயலாளர், ஏன்னா அதெல்லாம் சில விஷயத்தை வந்து அனுசரித்து எல்லாருக்கும் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொன்று கட்சி தலைமை வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். அதை வந்து அதாவது தளபதி எங்கள் மாவட்ட செயலாளர் அவங்க தளபதிக்கு தெரியும் எங்கள் கட்சி எங்கள் மாவட்ட செயலாளர் எந்த நிலவையில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் மாவட்ட செயலாளர் தெரியும். கண்டிப்பாக இந்த 2026 எலெக்ஷனில் எங்கள் மாவட்ட கழக செயலாளருக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் அமைச்சர் பதவி வழங்குவார் என்று எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து இளைஞர்களும் கட்சி தொண்டர்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை, ஆசை. பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னோட பரப்புரையில் சொல்லியிருக்காரு. இது யாரை தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது இந்த எடப்பாடி, மானங்கட்ட எடப்பாடி வந்து பேசுறதெல்லாம் அவர் தான் பேசுறாரு, நீங்களும் அது மாதிரி பேச இல்லை. அப்படி இல்லை, அவர் ஒரு எதிர்கட்சி கொடுத்தாதான் சார் இங்கே மரியாதை. இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு எப்படி அவர் எதிர்கட்சி தலைவரானார், எப்படி அரியணையை பிடிச்சாரு, எப்படி இன்னைக்கு வந்து ஒரு போலியான ஒரு அதிமுக வச்சுருக்காரு. ஒரு நிலையான அதிமுக கிடையாது. அங்கே உள்ள உண்மையான தொண்டர்கள் கிடையாது. என்னவோ எப்படின்னா அவர் வந்து எதிர்கட்சி, நான் யாருமே ஜெயிக்கலான்னு பரவாயில்ல, எதிர்கட்சியாக நான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி. அதாவது அன்னைக்கு வந்து அம்மையார் சசிகலா காலில் விழுந்து ஊர்ந்து அன்னைக்கு ஆட்சியை பிடிக்கையில் அன்னைக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆனார். அது உலகறிஞ்ச விஷயம். அந்த ஒரு மானங்கட்ட ஒரு ஜென்மம் யாரையுமே சொல்கிறதுக்கு, எங்கள் கட்சியை சேர்ந்த யாரையுமே மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்கிறதுக்கு வந்து அருகதையற்ற நபர். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறணும். திமுக கட்சிக்காரங்க எல்லாம் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறது வந்து தரக்குறைவாக இருக்குது, ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. அதே இதை வந்து உதயநிதியும் ஃபாலோ பண்ணணும்ல. இதே உதயநிதி போன எலெக்ஷனில் எடப்பாடி அவர்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் தவழ்ந்தார், ஊர்ந்தார் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அதோட எதிர்வினையை உதயநிதி இது பண்ணி தானே ஆகணும். எங்களுடைய இளந்தலைவர் துணை முதலமைச்சர் வந்து சும்மா சொல்லலை, உண்மையை தானே சொன்னார். அவர் வந்து தவழ்ந்து ஊர்ந்து அன்னைக்கு வந்து பதவி வாங்கினதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஆனால் எங்களை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படி பால்டாயில் குடித்ததுக்கு எடப்பாடி அவர்களிடம் ஆதாரம் இருந்தால் காட்ட சொல்லுங்கள், அப்புறம் பேசிக்குவோம். ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் இடைவிடாத பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.